ஹலோ ஆல். இன்னைக்கு பச்சை மிளகா புளித்தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 30 பச்சை மிளகாவை காம்பு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை ஜஸ்ட்டு 2 கீறிக்கோங்க, ஃபுல்லாக கட் பண்ணிடாமல். அப்போ தான் உள்ளே நல்லா புளி இறங்கி காரம் தெரியாமல் நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு வடச்சட்டியில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 நாட்டு பூண்டை தோலோடு நச்சு எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வடச்சட்டியில் நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சீரகம் சேர்த்துட்டு பூண்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது கவனமாக வதக்குங்க. எண்ணெயில் வதக்கும் போது பச்சை மிளகாய் நல்லா வெடிக்கும். நல்லா பச்சை மிளகாய் வெந்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்க புளியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. சாதத்தோட இந்த மிளகா புளித்தொக்கு என்னோட ஃபேவரட் கோவக்காய். இதுக்கு மேலே என்ன வேணும்?